அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்ல தான் பேசுறேங்க. இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது ஒரு ஆணோட ஜாதகம். ஒரு வயசு 22 வருஷம் முடிஞ்சு 3 மாசம் 14 நாள் ஆகுது. இந்த ஜாதகரோட பெற்றோர் நம்மகிட்ட வந்திருந்தாங்க. என்னன்றாங்க, சார் இது மாதிரி பையன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு உண்டான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வு எழுத போறாப்புல. அந்த எக்ஸாம் எப்படி நல்லபடியாக பாஸ் பண்ணுவாப்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுனாக்கா, முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு சடனாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்போ எக்ஸாம் நெருங்கி வர வர அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ப்ரிப்பரேஷன் அவங்க ஒன்றும் நல்லா பண்ண மாட்டேங்கிறாப்புல. அதனால தான் எங்களுக்கு இந்த கேள்வி வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டு வந்திருந்தாங்க. இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடகம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னம் என்ன போயிட்டு இருக்கு? கன்னி போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாருங்க? புதன் பகவான். அவர் எங்க இருக்காரு? 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்று 4ஆம் வீடான தனுசுல இருக்காரு. சரிங்களா? அதாவது 13 ஜூலை 2031 வரைக்குமே அவருக்கு கன்னி லக்னம் தான். இப்போ புதன் 4ல தான் இருப்பார். அப்போ என்ன நிகழ்வுனாக்கா, ஜாதகரின் எண்ணமும் தாயோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கும். எதை பத்தினாக்கா இந்த வேலை, அது சார்ந்த அழுத்தம், இதை 2 பேருக்குமே இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. சரி, இவர் கேள்வி என்ன கேட்டாங்க? போட்டித் தேர்வு வெற்றி பெறுவாரா? சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை எக்ஸாம்ல வெற்றி பெறுவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி. இந்த கேள்வி சரியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? இவருக்கு ஈகம் நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம் 1 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யாரு? சந்திர பகவான். அவர் எங்க இருக்காரு? கோச்சாரத்துல 11ஆம் வீடான கடகத்துல இருக்காரு. கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்காரு. அப்ப 11 அப்படின்னா வெற்றி, லாபம், வெற்றி ஸ்தானம். செவ்வாய்னாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப கேள்வி சரி. சரி, இவர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வெற்றி பெற்றுவாரா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? இவருக்கு எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுனாக்கா, வருகிற 13/4/2025 அன்னைக்கு இவருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடக்க போகுது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வுக்கு தொடர்புடைய சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 10ஆம் வீடான மிதுனத்துல இருக்காரு ஆச்சுங்களா? அதாவது சுய ஜாதகத்துல. அப்ப என்ன ஆகுனாக்கா, ஜாதகர் ஒரு குருட்டு முயற்சியில போய் எக்ஸாம் எழுத போறாரு. ஏன்னா இப்போ ஏற்கனவே அவங்க அம்மா பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க சரியா ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்ட்டு. ஆனாலும் எக்ஸாம் எழுத போறாப்புல. ஸோ குருட்டு முயற்சின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஃப்ளூக்ல அடிச்சா அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போறாப்புல. கோச்சாரத்துல எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் வீடான மீனத்துல இருக்காரு. கூட யார் இருக்கா? கோச்சார ராகு பகவான் இருக்கார். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 7ன்றது சூழ்நிலை. கூட ராகு பகவான் இருக்காரு. ராகுன்றது எதிர்பாராத நிகழ்வுகளை ஏற்படுத்துவார். அப்ப போட்டித் தேர்வுக்கு உண்டான சனி பகவான் கோச்சாரத்துல 7ல இருக்கும்போது வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கூட ராகுபவன் இருக்காரு. அவரும் சேர்ந்ததுனால எதிர்பாராத ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. ஸோ கோச்சார சனி பகவான் 7ல போகும்போது வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரி, இவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உண்டான வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான போட்டிகள் தான் எழுத போறாரு. ஒரு குருட்டு முயற்சியா ஃப்ளூக்ல எழுத போறாரு. அது பாஸ் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. 50% ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா. சரி, இவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உண்ட வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டாலே செவ்வாய் பகவான் சம்மந்தப்படணும். இவருக்கு சம்மந்தப்படலை, எந்த வேலையும் தற்போதைக்கு சம்மந்தப்படல. அப்போ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. சரி, அப்போ இவருக்கு வேலை எந்த மாதிரி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி லக்னம் கன்னி போகும்போது இவருக்கு எந்த மாதிரி வேலை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கிங் செக்டாரு, அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, இது மாதிரியான வேலைகளை தான் இவருக்கு சாதகமாக இருக்கும். அந்த மாதிரி வேலைகள் போய் செஞ்சால் தான் இவர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வச்சுங்களா? அதனால நம்ம என்ன சொன்னோம், அவங்க அப்பாட்ட, சார் இப்போ அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் அவ்வளோ கரெக்டாக இல்லை. இவருக்கு அதாவது அதுக்கு என்னன்னாக்கா, இந்த ஆர்மி டிஃபென்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேங்கிங்கு, இந்த அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங், அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்பான வேலைகள் தான் அவருக்கு சாதகமாக இருக்கும். அப்படி செஞ்சால் தான் இவர் வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். சரி, இதில் இன்னும் டீப்பாக போயிட்டு இவருக்கு வருமானம்ன்றது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்க்கும்போது, வருமானம் தொடர்புடைய ராகபவன் எங்கே இருக்காருங்க? 9ஆம் வீடான ரிஷபத்தில் இருக்காரு. இது 2ன்னு சொல்கிற வருமான ஸ்தானத்துக்கு 8ஆம் வீடாக வரும். அதாவது ராகபவன் இருக்கிறது ஏஎல்பிக்கு 9ல். அப்போ என்ன ஆகுனாக்கா, அப்பா மூலம் ஒரு வேலை, அப்பா மூலம் வருமானம், அப்பா மூலம் ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல
கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகுபவன் எங்கே இருக்காரு, 7ஆம் வீடான மீனத்தில் இருக்காரு. அப்படின்னு என்ன நண்பர்கள் மூலம் கூட வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வேலையும் எப்படி இருக்கும், பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வேலையா இருக்கணும், பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வேலையா இருக்கணும். ஏன் 2ன்னு சொல்ற வருமானம் சொன்னதுக்கு 8ஆம் வீட்டில் ராகுபவன் இருக்காரு. அப்போ இவரோட ஜாதகப்படியே இவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ இல்லை. பேங்கிங் செக்டரு, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் இந்த மாதிரி வேலையாக இவருக்கு கரெக்டாக பொருந்தி வருது. அந்த மாதிரி வேலை செஞ்சால் ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரி சார், சொல்லிட்டீங்க, அப்போ வேலை எப்போ தான் சார் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அவருக்கு இயங்கும் நட்சத்திரம் அஸ்தம் 3 போயிட்டு இருக்கு. இவருக்கு அஸ்தம் 3 வரும்போது நவாம்சம் புள்ளி நிகழ்காலத்தில் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது 1 பிப்ரவரி 2027, 1ஆம் தேதி பிப்ரவரி 2027க்கு மேலே இவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா சாத்தியங்களும் 100% பொருந்தி வரும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம என்ன சொன்னோம், நீங்கள் இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை கொஞ்சம் இது பண்ணி முயற்சி பண்ணுறதை பண்ணுங்க. ஆனால் உங்களோட ஃபோக்கஸ் இந்த பேங்கிங்கில் இருக்கணும். ஏன்னா இவர் பேங்கிங் சம்மந்தமான வேலை தான் பொருந்தி வருது. அதனால இந்த விடலுக்கு இருத்த நீர் போல இருக்காம கரெக்டாக அந்த வயலில் நீர் இறைக்கணும். அப்போ கரெக்டாக அந்த நெற்பயிர் கரெக்டாக வளர்ந்து வரும். அதாவது நம்மளோட டெஸ்டினேஷன், அதாவது இந்த இலக்குன்றது தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருந்துச்சுனாக்கா நம்ம ஃபோக்கஸ் அதை நோக்கி கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லி புரிய வச்சோம். அதனால சார் இன்னும் 2 வருஷம் கேப் இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கு. அதுக்குள்ளார இவருக்கு கோச்சிங் அனுப்பியோ ஏதோ ஒன்று பேங்கிங் சம்மந்தமான துறையில் இவருக்கு கோச்சிங்கோ இந்த எக்ஸாம் எழுத சொன்னீங்கன்னா, அஸ்தம் 3 வரும்போது, அதாவது 1ஆம் தேதி பிப்ரவரி 2027 வரும்போது இவருக்கு வேலை கிடைப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் சாதகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி புரிய வச்சோம். அவரும் சரி சார், இந்த எக்ஸாம் முடிஞ்சிடட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு நான் சொல்லி புரிய வச்சு நான் அது நீங்கள் சொல்கிறபடி நடந்துக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிட்டார். ஸோ நம்ம அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்வு ஒருத்தர் நடக்குதுனாக்கா அந்த நிகழ்வு சாதகமாக இருக்கா, அவருக்கு பாதகமாக இருக்கா, அந்த நிகழ்வு அவருக்கு வெற்றி பெறுமா வராதா, இவரோட ஆக்சுவல் இலக்கு எதை நோக்கி போகணும், இவர் எதை நோக்கி போயிட்டு இருக்காரு, அந்த இலக்கு கரெக்டாக தப்பான்றது போன்ற எல்லா விஷயங்களும் மிக துல்லியமாக காரணம் காரியத்தோட கால அளவோட மிக துல்லியமாக தெரியும். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி எனும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன்.